வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறதுனா, நம்ம சார்ஜிங் ஃபால்ட் அட்டன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஓவிபியை வந்து ஜம்பர் பண்ணுவோம். ஓவிபியை ஜம்பர் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஃபால்ட் வந்து ரெடி ஆகிறத நிறைய வீடியோஸில் நிறைய இதில் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா ஓவிபியும் வந்து ஜம்பர் பண்ணுவோம். ஆனால் சில ஓவிபி ஜம்பர் பண்ணும்போது நமக்கு ரெடி ஆகாது. அதாவது ஓவிபி எப்படின்னா ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன். அதாவது ஓவராக வோல்டேஜ் வந்து உள்ளே நுழைஞ்சிருச்சு அப்படின்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு சின்ன ஐசி, ஜஸ்ட் இன்புட் அவுட்புட்டு, இதில் வந்து ஒரு கண்ட்ரோலர், இந்த மாதிரி ஒரு 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 சின்ன வேலையை செய்யக்கூடிய ஒரு ஐசி. இப்போ இதை வந்து ஈஸியாக வந்து பைபாஸ் பண்ணுறதுங்கிறது எல்லா டெக்னீஷியனும் பண்ணக்கூடிய ஒரு வேலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு 80A கொடுத்துருக்கேன். 80Aவில் ஒரு ஓவிபி ஐசியை பற்றி நான் போட்டிருக்கேன். இதில் வந்து இன்புட்டில் வந்து விபஸ் வருது, அவுட்புட்டில் வந்து விபஸ், அதாவது இன்புட்டில் வர்ற விபஸ் அவுட்புட்டில் போகுது. ஏதாவது ஓவர் வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ இந்த ஓவிபி வந்து ஃபெயிலியர் ஆகும்போது நமக்கு அவுட்புட்டில் வோல்டேஜ் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நார்மலாகவே ஒரு ஜம்பரை வந்து மேக் பண்ணுவோம். ஜம்பர் எங்கேருந்து மேக் பண்ணுவோம்னா, இன்புட்லேருந்து டைரெக்டாக அவுட்புட்டோட கெப்பாசிட்டியில் அடிச்சு விட்ருவோம். இது நமக்கு வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரியே நம்ம வந்து ரொம்ப காலமாக சர்வீஸ் பண்ணி பழக்கப்பட்டுட்டோம். இப்போ இந்த மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ரியல் சர்க்கியூட்டை நம்ம வந்து மானிட்டர் பண்ண மாட்டோம். இப்போ இதே மாதிரி வேலைகளை எல்லா ஃபோன்லேயும் பண்ண முடியாது. அதுவும் லேட்டஸ்ட் ஃபோன்லாம் நீங்கள் வந்து ஓவிபியை வந்து பைபாஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு சர்க்கியூட்ஸோ ஸ்கிமேட்டிக்ஸோ படிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் முடியும். நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஜம்பர் பண்ண முடியாது. சிலதெல்லாம் நீங்கள் பைபாஸே பண்ண முடியாது. நீங்கள் அந்த சர்க்கியூட்ஸை நீங்கள் ரீஜென்ரேட் பண்ணால் மட்டும்தான், அதாவது ரீப்ளேஸோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரெடி ஆகும். இப்போ இந்த 80Aவில் நீங்கள் பண்ணுறீங்க, ஒர்க் ஆகுது, உங்களுக்கு மைண்ட்லேயும் இதே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஓவிபி வந்தால் நம்ம ஜம்பர் பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு A12, சாம்சங் A12 வருது. அதே மாதிரி ஒரு ஓவிபியை நீங்கள் பார்க்குறீங்க, அதே மாதிரி 3 பின்னில் இன்புட் வருது, அதே மாதிரி 3 பின்னில் அவுட்புட் வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஜம்பர் எடுத்து இந்த இன்புட்லேருந்து அவுட்புட் மேக் பண்ணுவீங்க. பார்த்தா சார்ஜிங் வந்து உங்களுக்கு எந்த இண்டிகேஷனும் நடக்காது, சார்ஜிங் வந்து ஏறாது. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு நாட் ஓகே கண்டிஷன் தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த லைன். இப்போ நீங்கள் ஏற்கனவே 80Aவில் பார்த்தீங்களா, இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருந்திருக்காது, டம்மியாக இருந்திருக்கும். ஆனால் இதில் இந்த பஸ் டிடெக்ஷன், அதாவது விபஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணி இந்த ஓவிபி வேறு ஒரு ஐசிக்கோ வேறு ஒரு ஏரியாவுக்கோ ஒரு ரிப்போர்ட்டை சென்ட் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வந்து சென்ட் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக பைபாஸ் பண்ணும்போது இந்த ரிப்போர்ட்டுங்கிறது போகாது. ஏன்னா இந்த ஐசி வந்து சில பேர் எடுத்துகிட்டு வந்து ஜம்பர் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த ரிப்போர்ட் போகாததுனால உங்களுக்கு சார்ஜிங் அப்பையும் ப்ராப்பராக ஏறாது. அப்போ உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் படிக்க தெரியணும். அப்போ இந்த பஸ் டிடெக்ஷன் லைனு ரியலாக யாருக்காக போகுது, என்ன செக்ஷனை ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து இதை வந்து பைபாஸோ இல்லை ரீப்ளேஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இது எல்லா ஃபோன்லேயும் காமனாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. இந்த பஸ் டிடெக்ஷன் லைனு ஒரு இதுக்கு ஜஸ்ட்டு ரிப்போர்ட்டாக போகலாம், இல்லைனா ஏதாவது ஒரு கேட்டை ஆன் பண்ண போகலாம். இந்த மாதிரியும் இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா இந்த சைடில் எனேபிள்னு ஒரு லைன் இருக்குது, EN. அந்த பின்னும் பார்த்தீங்க அப்படின்னா சிலதுக்கு ரிப்போர்ட்டை கொடுக்கும். அப்போ ஒரு ஓவிபியை நீங்கள் ஜம்பர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிடெக்ஷன் லைனோ எனேபிள் லைனோ வேறு ஒரு இடத்துலேருந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஓவிபியை நீங்கள் பைபாஸ் பண்ண முடியாது. அப்படி பைபாஸ் பண்ணணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கூட அதோட சர்க்கியூட்டை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் முடியும். அதனால் நீங்கள் உங்களுக்கு சார்ஜிங் செக்ஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஓவிபியை பைபாஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொபைல் சர்வீஸ் வந்து ரிலேட்டட் வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம். வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கிமேட்டிக் ரீடிங்லேருந்து F64 EasyJet பாக்ஸில் ஒர்க் பண்ணுறது, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாலேஜ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்திங்க அப்படின்னா சென்னை தாம்பரத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. கோர்ஸ் டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டே வந்தீங்கன்னா 1 மந்த் ஆகும். சப்போஸ் உங்களால் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து டிலே ஆகுது, என்னால் வந்து கற்றுக்க முடியலை அப்படின்னா உங்களுக்கு டைம் பீரியட் வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தருவோம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.